கிளாஸ் 12 யூனிட் நம்பர் 6 சாலிட் ஸ்டேட். இந்த யூனிட்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான் இந்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். எஸ், டாபிக் என்ன அப்படின்னா டிரா த கியூபிக் யூனிட் செல். யூனிட் செல்ல டிரா பண்ணணும் அண்டு கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்காங்கன்னு கால்குலேட் பண்ணணும். இன் எஸ்சி சிம்பிள் கியூபிக், BCC body centered cubic, FCC face centered cubic, unit cell. Unit cell அப்படின்றது a basic repeating structural unit of crystalline solid. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு யூனிட் செல்லோட ஸ்ட்ரக்சரை நம்ம ட்ரா பண்ணணும். தென் அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணுறது எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய simple cubic unit cell. Simple cubic unit cell represent as SC. Then இதோட cubic unit cell நம்ம draw பண்ணணும். இந்த டயக்ராம் தான் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லோட டயக்ராம். ஸோ இங்கே ஒவ்வொரு கார்னர்லையுமே ஒவ்வொரு ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ் இருப்பாங்க. ஸோ நமக்கு மொத்தம் கார்னரில் எத்தனை ஆட்டம் இருக்காங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஒவ்வொரு கார்னர்லையும் ஒவ்வொரு ஆட்டம்ஸ் நமக்கு ப்ரெசண்ட் ஆகிருக்காங்க. இந்த ஆட்டம்ஸ் அப்படியே இன்னொரு யூனிட் செல்லோட எட்ஜியை டச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லை நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் ஃபார்முலா NC/8. ஓகேங்களா? ஸோ 8 அப்படின்றது இந்த எட்ஜ்டு ஆட்டம்ஸ், NC அப்படின்றது சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லோட நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம். கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? அப்போ 8 divided by 8 is equal to 1. Number of atoms in simple cubic unit cell is 1. செகண்ட் நம்ம டிரா பண்றது BCC body centered cubic unit cell represent as BCC. then simple cubic unit cell ஓட ஸ்ட்ரக்சரை அப்படியே டிரா பண்ணி body centered atom. ஸோ இந்த என்டையர் யூனிட் செல்லுமே கார்னரில் ஒரே ஒரு ஆட்டம் ப்ரெசன்ட் ஆயிருந்தாங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் தான் BCC யூனிட் செல். So number of corner atom 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? இப்போ யூனிட் செல்லோட பாடி சென்டர்ட். ஸோ இந்த யூனிட் செல்ல பாடி சென்டர்ல ஒரே ஒரு ஆட்டம் ப்ரெசன்ட் ஆயிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம்ஸ் எல்லாமே இந்த பாடி சென்டர்டு ஆட்டத்தை டச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த ஆட்டம் இங்கே டச் பண்ணியிருப்பாங்க, இவங்க டச் பண்ணுவாங்க, இவங்க டச் பண்ணுவாங்க. ஸோ கார்னரில் இருக்கிற 8 ஆட்டமே இந்த FCC யூனிட் செல்லில் இந்த சென்டர்டு ஆட்டத்தை, அதாவது பாடி சென்டர்டு ஆட்டத்தை டச் பண்ணுறாங்க. இந்த BCC யூனிட் செல்லோட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா number of atoms in BCC unit cell is equal to NC divided by 8 plus NB by 1. ஓகேங்களா? ஸோ இங்கே NC அப்படின்றது நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம். கார்னர் ஆட்டம் 1 2 3 4 5 6 7 8. So 8 divided by 8 plus NB means number of
பாடி சென்டர்டு ஆட்டம். ஸோ இந்த என்டையர் யூனிட் செல்லுலையுமே அதோட பாடி சென்டரில் ஒரே ஒரு ஆட்டம் ப்ரெசண்ட் ஆகிருக்காங்க. அப்போ 1/1 இவங்களை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1, இவங்களை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1. அப்போது 1 + 1 is equal to 2. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பாடி சென்டர்டு கியூபிக் யூனிட் செல் இஸ் 2. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது பேஸ் சென்டர்டு கியூபிக் யூனிட் செல், அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இந்த பேஸ் சென்டர்டு கியூபிக் யூனிட் செல்லோட ஸ்ட்ரக்சர் பாடி சென்டர்டு யூனிட் செல்லோட ஸ்ட்ரக்சரை அப்படியே நம்ம ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணி ஒவ்வொரு கார்னருமே அதோட பேஸில் ஒரு ஆட்டம் ப்ரெசண்ட் ஆயிருந்தாங்கன்னா அவங்க தான் எஃப்சிசி யூனிட் செல். கார்னர் இருக்கிற ஆட்டம் 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? தென் ஒவ்வொரு கார்னர்லையுமே அதோட பேஸ் சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்கணும். ஸோ இங்கே ஒரு ஆட்டம், இந்த பேஸுக்கு இங்கே ஒரு ஆட்டம், இந்த பேஸுக்கு இங்கே ஒரு ஆட்டம், இந்த பேஸில் இங்கே ஒரு ஆட்டம் இருப்பாங்க. தென் இங்கே பார்த்தோம்னா ஃப்ரண்ட் சைடு ஒன்று இருக்காங்க, பேக் சைடு ஒன்று இருக்காங்க. ஃப்ரண்ட் சைடோட அந்த பேஸ் சென்டர் ஆட்டம் இங்கே நான் ட்ரா பண்ணுறேன், பேக் சைடோட பேஸ் சென்டர் ஆட்டம் இங்கே நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம் எஃப்சிசி யூனிட் செல்லில் 8 1 2 3 4 5 6 7 8. இந்த 8 கார்னர் ஆட்டம்ஸுமே எங்கே டச் பண்ணியிருக்காங்க இந்த யூனிட் செல்லில் அப்படின்னு பார்த்தோன்னா 2 பேஸ் சென்டர் ஆட்டத்தை டச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற கார்னர் ஆட்டம் இந்த பேஸ் சென்டர் ஆட்டத்தையும் இந்த பேஸ் சென்டர் ஆட்டத்தையும் டச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு கார்னர் ஆட்டமே என்ன பண்ணியிருக்கோம், 2 பேஸ் சென்டர் ஆட்டத்தை டச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கார்னர் ஆட்டத்தையும் அந்த பேஸ் சென்டர் ஆட்டத்தை கூட ஜாயின் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இந்த பிரிண்ட் ஆட்டம் இங்கே நான் வரைஞ்சிருக்கிறேன், இதுக்கு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து இவங்களை ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகிடுவாங்க. ஸோ இவங்க பேக்கில் இருக்கிற ஆட்டத்துக்கு நான் போட்டேன் பாருங்கள், இந்த ஆட்டம், அதுக்கு அடுத்து இங்கே இருக்கிற ஆட்டம், இந்த ஆட்டம், இங்கே இருக்கிற ஆட்டம், தென் இந்த பேஸ் சென்டர்டு, அதுக்கப்புறம் இங்கே இங்கே இதோட ஜாயிண்ட்டு, இவங்க இவங்க இங்கே ஜாயிண்ட்டு, இங்கே ஜாயிண்ட்டு. ஓகேங்களா? இதுதான் எஃப்சிசி. பாருங்கள் இங்கே விட்டுட்டுமா, எஃப்சிசி யூனிட் செல்லோட ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு பேஸ்லையுமே ஒரு சென்டர்டு ஆட்டம் இருக்காங்க. அந்த என்டையர் யூனிட் செல்லோட பாடி சென்டரில் ஒரு ஆட்டம் ப்ரெசண்ட் ஆகிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஃப்சிசி யூனிட் செல் NC/8 ப்ளஸ் NF/2. ஓகேங்களா? ஸோ இந்த 2 அப்படின்றது ரெண்டு, அதாவது கார்னர் ஆட்டம் 2 பேஸ் சென்டர் ஆட்டத்தை டச் பண்ணியிருக்குது, அதனால் இந்த 2 வந்துட்டாங்க. NC/8, NC மீன்ஸ் நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம். கார்னர் ஆட்டத்தை மட்டும் கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5 6 7 8. அப்போது 8/8 ப்ளஸ் NF நம்பர் ஆஃப் பேஸ் சென்டர்டு ஆட்டம். 1 2 3 4 5 6. அப்போது 6/2. இவங்களை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1, இவங்களை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 2s are 6. அப்போது 1 + 3 is equal to 4. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பேஸ் சென்டர்டு யூனிட் செல் இஸ் 4. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர்டு கியூபிக், பேஸ் சென்டர்டு கியூபிக் யூனிட் செல்லோட ஸ்ட்ரக்சர் அண்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர்டு கியூபிக் அண்டு பேஸ் சென்டர்டு கியூபிக் யூனிட் செல். கண்டிப்பாக இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.